வெல்கம் டு ஷிவானிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய சோப் கவர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி சோப் கவர்ஸ் இருக்கு இல்லையா, இதையும் அப்புறம் நூடுல்ஸ் கவர் இது எல்லாம் வச்சு அழகான ஒரு வால் டெக்கர் ஒன்று நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்யறதுக்கு ஏதாவது ஒரு கார்ட்போர்டில் ஒரு ஒயிட் ஷீட்டை ஒன்று நீங்கள் ஒட்டிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு கார்ட்போர்டில் ஒரு ஒயிட் ஷீட்டை ஒட்டி வச்சுட்டேன். ஒட்டி வச்சுட்டு ஒரு கேர்ளோட இமேஜை நாம் ட்ரா பண்ணிக்கணும். இதோ நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கல, இந்த மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் கலர் பண்ணிக்கலாம். முழுசாக பெயிண்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது பீஸ்க்கு கலர் பண்ணிக்கலாம். முதல்ல பென்சிலில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த சோப் கவர்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு நாம் ஒரு லீஃபோட ஷேப்க்கு கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எல்லா கலர்ஸ்லையுமே நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நான் நிறைய முதல்ல கட் பண்ணி வச்சுருக்கேன். கலர் கலராக உங்களுக்கு மேக்ஸிமம் எத்தனை சோப் கவர்ஸ் அப்புறம் அந்த நூடுல் கவரில் கட் பண்ண முடியுமோ அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த ஃப்ராக்கோட மேலே இந்த பார்ட்டில் மட்டும் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் பெரிய அளவில் நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை முதல்ல நாம் பேஸ்ட் பண்ணிடலாம். கம் எடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க இந்த இடத்த. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த சைடில் கொஞ்சம் இன்னும் கேப் இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சம் கட் பண்ணி நாம் அந்த ஷேப்க்கு கரெக்டாக கொண்டு வந்துடணுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நெக் டிசைனுக்காக அதே நூடுல்ஸ் கவரில் தான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். அதை நாம் இந்த இடத்துல ஒட்டிடலாம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம்.
ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இந்த கேப்லேயும் வந்து நம்ம ஒட்டி கவர் பண்ணிடலாங்க. அடுத்தது இன்னொரு கலர் சோப் கவர் எடுத்து இந்த கைக்கு இந்த இடத்துல வந்து மேலே ஒட்டிடலாம். இது எல்லாமே உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் கிடைச்சிருக்கோ காம்பினேஷன் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம கம் அப்ளை பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிகிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது முடிஞ்சதும் அடுத்தது என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த காம்பினேஷன்லேயே நீங்கள் வந்து ஒட்டிட்டு வந்துடலாம். அப்புறம் இது முடிஞ்சதும் அடுத்த காம்பினேஷன் வந்து எல்லோ கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி இது முழுசா வந்து நம்ம ஒட்டி முடிச்சிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு அழகா வந்து நம்ம ஒட்டிட்டே வந்துடலாம். இப்படி தான் இருக்கணும், இந்த கலர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற எந்த நெசசிட்டியுமே இல்லை. ஷேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். எல்லாமே யூனிஃபார்மாக வந்து இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா வந்து கொஞ்சம் அந்த சோப் கவர்ஸு, இந்த நூடுல்ஸ் கவரெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்டிஃபாக இருக்காது கட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நம்ம இதுவாக கட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக வந்து ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன இது தேவையோ அந்த மாதிரி முழுக்க வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சுக்கலாங்க. அடுத்தது இந்த சில்வர் கலர் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மசாலா இதிலேருந்து எடுத்ததுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கட் கவர்ஸ் இது பண்ணோம்னாப்போ நம்மளுக்கு இந்த கலர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி முழுசாக வந்து ஒட்டி முடிச்சிடலாம். உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ அந்த மாதிரி பாருங்கள். இப்போ வந்து முழுசாக வந்து ஒட்டி முடிச்சாச்சு. பார்க்கறதுக்கே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா வந்து சின்னதாக ஒரு பேப்பர் கட் பண்ணி இங்கே வந்து நம்ம ஒட்டிடலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக வந்து நம்ம இதை வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வால் டேக்கை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய சோப் கவர்ஸ்லேருந்து நம்ம வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரியெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறதுனால தேவையில்லாத வந்து மொபைல் பார்த்துட்ருக்கிறது, மற்ற கேம்ஸ் விளையாடுறது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை விட்டுட்டு இந்த மாதிரி அவங்க வந்து க்ரியேட்டிவாக செய்வாங்க. ப்ளஸ் வந்து இதை பார்த்துட்டு நம்ம செய்ததை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் கிடைக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம செய்ய சொல்லலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்தாச்சு. நீங்கள் வந்து வேறு ஏதாவது இதே சோப் கவர்ஸ் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் அவுட்லைன்னு. அப்புறம் பின்னாடி வந்து ஏதாவது ஒரு த்ரெட்டை வந்து நம்ம ஒட்டி வச்சிடலாம். ஸோ தட் நம்ம வந்து ஹேங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு ஷுவராக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷிவானிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.